ஹலோ வணக்கங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னு பார்த்தா பெத்தாம்பட்டி பெருமா கோயில் இருக்குங்க. சென்றாய் பெருமா கோயிலுங்க இது. எஸ் பாலத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்ரு 3 கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த பெருமா கோயில் இருக்குதுங்க. மிக பழமையான சக்தி வாய்ந்த பெருமா கோயிலுங்க. சென்றாய் பெருமா கோயிலுங்க. இந்த பெருமா கோயிலுக்கு வந்திருக்கிற தருணம் இன்னைக்கு தைப்பூசம் பௌர்ணமிங்க. தைப்பூசம் செவ்வாய்க்கிழமை 2025ங்க தை மாதம். இந்த கோயிலுக்கு வந்திருக்கிற தருணம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பாத யாத்திரை அயோத்தி ராமர் கோயிலுக்கு வந்து பாத யாத்திரை நடைப்பயணமா கிளம்புறாருங்க. இந்த பெருமாள் சன்னதியில இந்த பெருமாளினுடைய ஆசீர்வாதத்துல இவரை வணங்கி விட்டு இங்கிருந்து பாத யாத்திரை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறாருங்க. இங்க ஏங்க நடத்தி இருமுடி வந்து இப்ப கட்டியாச்சுங்க. இப்ப அன்னதானம் நடந்துட்டு இருக்குது. அந்த அன்னதானம் வந்து மக்களுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்தர்களுக்கு அவரே வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம் தான் வழங்கிட்டு இருக்கிறாருங்க. அன்னதானம் வழங்கி முடிச்சு தான் ஒரு பயணத்தை ஆரம்பிக்க போறாருங்க. அவருடைய பயணத்தினுடைய நோட்டீஸ் தாங்க இது. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி பாத யாத்திரை நடந்து போயிருக்கிறாங்க. இப்போ முதல் தடவையா வந்து பார்த்தீங்கன்னா அயோத்தி நடந்து போகிறோன்னு சொல்லிட்டு வேண்டுதல் வச்சுக்கிறாங்க. அந்த பயணத்தை இப்போ ஆரம்பிச்சுக்கிறாருங்க. அந்த ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பயணத்தினுடைய அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க. இந்த தருணத்துக்காக தான் 5 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் வந்து உற்சாகமாக நடந்து வந்துட்டு இருக்கிறாருங்க. அவர் அப்படியே வந்து பார்க்கலாம் வாங்க. நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. அரியானூருக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து வழி அனுப்பி வைக்கப்படும். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அயோத்தி நோக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா போய்க்கொண்டே இருப்பார். ஒரு 100 நாள் ஆயிருங்க இவர் நடந்து போகிறதுக்கு. 5 மாநிலத்தை தாண்டி போகணும் இல்லையா, அதனால ஒரு 100 நாள் ஆயிருங்க. இப்போ அரியானூர் வர போகிறாருங்க. அரியானூரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேரம் வந்து வெயிட் பண்ணுவார். அவர் வெயிட் பண்ண அந்த ஒரு தருணத்தில் நாம் அவர்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பயணத்தினுடைய தருணத்தை பற்றி நீங்கள் இதுவரையும் அந்த 5 வருஷம் வந்து எதிர்பார்த்த அந்த தருணம் வந்திருக்கு. இதை நீங்கள் எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க, இதை எப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உற்சாகமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கலாம். இவருடைய பயணம் வந்து மிக சிறப்பாக அமைய நம்மளுடைய வாழ்த்துக்கள். இவர் வந்து பார்த்தீங்கன்னா வீவர்ஸ் யாராவது பார்த்தாலும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய தேவை வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யுங்க. இவருடைய பயணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு தடையும் இல்லாமல் மிக சிறப்பாக இந்த ராமரை வந்து தரிசனம் பண்ணிட்டு அவர் வரத்துக்கு உண்டான அந்த ஏற்பாடெல்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த ராமரை கூட இருந்து வழிநடத்தி கூட கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறோம். அப்படியே போயிட்டு இருக்கிறாருங்க. அப்படியே அவர் வந்து பின் தொடர்ந்து போனாங்க. வாங்க நம்ம அங்கே போய் மெயின் ரோட்டில் இருக்கிறோம். அவர் வரட்டுங்க. அவரை பார்த்துட்டு அவர்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து நாம் கிளம்புறோம். அவரை வந்து வழி அனுப்பி வைக்கலாங்க. இப்படி நடந்து வந்துட்டு இருக்காருங்க. வந்துட்டாருங்க. இப்போ இந்த இடத்துல இருந்தால் பிரியா விடை கொடுக்க போகிறோம். இந்த இடத்துல இருந்து அவர் பயணத்தை வந்து கண்டினியூ பண்ணுவாருங்க. இங்கிருந்து 100 நாள் பயணத்தை வந்து ஆரம்பிக்க போறாருங்க. இங்கிருந்து 100 நாள் பயணத்தை வந்து ஆரம்பிக்க போறாருங்க. அவர்கிட்ட வந்து பேசுவோம். அவருடைய பயணம் வந்து மென்மேலும் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் சிறப்பாக அமைய அந்த ராமரை வந்து கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் வருஷம் பாத யாத்திரை போவோம். 23 வருஷமா போயிருக்கு குறிப்பு. இல்லை, நாங்கள் வருஷமா பாத யாத்திரை வருஷம் போயிடும். என்ன நடந்தாலும் பாத யாத்திரை தான். தொடர்ந்து திருப்பதிக்கு வந்து 23 வருஷமா போயிருக்கு. யாருமே ஆமா 23 வருஷமா போயிட்டு ஒரு 25 30 பேர் சுழற்சி முறையில எல்லாரும் ஜனங்க மாறி மாறி வருவாங்க. இந்த வருஷம் ஒருத்தரால் வர முடியும், அடுத்த வருஷத்துல அந்த அவரால் வர முடியாலும் அந்த மாதிரி ரொட்டைன்ல போயிட்டே இருக்கும். ஒரு 25 பேர் 30 பேர் போயிட்டு தான் இருக்கும். ஆமா, இப்ப நான் வந்து விருப்பப்பட்டது நான் போகணும்னு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ணது. அதுக்கே வந்து நான் முடிவு பண்ணி இப்போ 4 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு உண்டான ப்ராசஸ் பண்ணி என்னோட குடும்ப சூழ்நிலை தேவை எல்லாமே பண்றேன். அது எல்லாமே ஒழுங்கு பண்ணிட்டு தான் போக முடியும். ஆமா, அதனால எனக்கு 4 வருஷம் ஆச்சு. இப்போ திடீர்னு யாரையும் போய் நம்ம போய் கூப்பிட்டு முடியாது, அவங்க வருவாங்களான்னு எதிர்பார்க்க முடியாது. நம்மளோட விருப்பம் என்ன ஒரு ஆசை, அவர் நடந்து வந்ததான் நம்ம வந்து இது பண்றோம். அப்ப நாமளும் ஒரு பாத யாத்திரை கொடுத்தானே அப்படிங்கும் போது நாம அவரை போய் பார்க்கணுங்கிறது என்னோட ஆசை. கரெக்டா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்னைக்கு வந்து கணக்கு பாத்தீங்கன்னா 87 நாள். எங்கேயும் வந்து ஒரு நாள் 2 நாள் எக்ஸ்ட்ரா ஸ்டே பண்ணாம இருந்தோம்னா ஒரு 87 நாள்ல வந்து கோயிலுக்கு போய் ரீச் ஆயிடணும். இல்ல இடையில வந்து மழைக்கெல்லாம் பெய்யுது,
ரொம்ப வந்து ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட ஒரு நாள் 2 நாள் சேர்ந்தாலும் அதிகபட்சம் ஒரு 90 நாள்ல நம்ம கண்டிப்பா போயிடலாம். இல்ல பயங்கிறது இருக்கும். அதாவது என்னன்னா, நான் வந்து ரொம்ப வருஷம் போறோம். ஒரு வருஷம் வந்து என்னால குரூப் கூட இணைஞ்சு போக முடியல. ஆனா அந்த ஒரு வருஷம் போகாதனால நம்ம போகாம இருக்கிறோமேங்கிற அந்த ஒரு தாக்கமே என்னை வந்து ரொம்ப இதாயிருச்சு. அந்த ஒரு காரணத்தால நான் மறுபடியும் வந்து குரூப் இல்லாமலே தனியா ஒரு 3 மாசம் கழிச்சு என்னோட சூழ்நிலை காரணமும் போகாம இருந்தேன். அப்புறம் 3 மாசம் கழிச்சு நான் 18வது வருஷம் பாத யாத்திரை போகும்போது நான் ஒண்டியுமா வந்து 10 நாள் போனேன். அந்த 10 நாள் போன அனுபவத்துல தான் எனக்கு வந்து நம்மளால தனியா போக முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே வந்து அதுலயே வந்துருச்சு. நல்ல ஒரு தனியா போடுற எல்லா மனப்பக்குவமும் வந்துருச்சு. அதனால வந்து நான் அப்பயே முடிவெடுத்துட்டு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு 4 வருஷமா நான் வந்து இதை வந்து மனசுல வச்சுக்கிட்டு அப்படியே என்னை தயார் பண்ணிக்கிட்டே இருந்து சிறுக சிறுக. ஏன்னா குடும்ப சூழல் எல்லாத்தையுமே நம்ம பாடுறோம். அப்படிங்கும்போது நல்ல முறையில வேலை செஞ்சு ஒரு 4 வருஷம் நம்ம பாட்டு நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். தேவையில்லாம கெட்ட பேர் இல்லாம அங்க வானருங்க சார் போயிட்டு வாங்கப்பான்னு சொல்ற நிலைமையில தான் நம்ம வச்சுக்கிறோம். சும்மா வந்து அவனுக்கு என்ன கோயிலுக்கு போறோம் வேலை வெட்டிக்கு போறாங்கிற நிலைமையும் நம்ம யாரும் ஏற்படுத்தல. ஏன்னா நம்ம கோயிலுக்காக போறோம், சாமிக்கு ஒரு கெட்ட பேர் வாங்கி தரக்கூடாதுங்கிறதுல நம்ம தெளிவா இருக்கோம். ஊர்ல இருக்கிற மாதிரி வீட்டுல இருக்கிற மாதிரி 3 வேளை சோறு. ஆமா, சாப்பிட்டா மட்டும்தான் போகணுங்கிறது நான் அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதுக்காக சாப்பிட்டா மட்டும்தான் எல்லாமே செயல்படுத்த முடியுங்கிறது நம்ம எண்ணத்துல இல்லை. நாம என்ன நினைக்கிறோமோ நம்ம எண்ணத்துல நம்மளை தயார் பண்ணிக்கணும். நம்மளை நாம வலிமைப்படுத்திக்கிட்டா நம்மளால முடியும். அதுக்காக சாப்பிடாமலே போறதில்ல, சாப்பிட்டு தான் போறோம். அதனால வந்து சாப்பாட்டை வந்து பெருசா பொருட்படுத்திக்கல. அதே மாதிரி நிறைய நிறைய வந்து வழியில் வந்து எல்லாருமே நாங்க திருப்பதி போகும்போது அந்த அனுபவம் இருக்குது. யாருமே வந்து இடையூறு பண்றதெல்லாம் இல்லை, எல்லாருமே வந்து உதவி செய்யறங்க தான். இந்த இடத்துல தங்கிட்டு போங்க சாமி, இந்த இடத்துல ஒரு வேளை சாப்பிட்டு போங்க சாமி, ஒரு டீயாவது சாப்பிட்டு போங்க சாமின்னு பண்றாங்க. இந்த மாதிரி வசதியா இருக்கணும். இருக்கிற காசை எப்படி செலவு பண்றதுன்னு தெரிஞ்சுட்டு நான் செலவு பண்ணல. காசை வச்சு கண்ணா பண்ணான்னு செலவு பண்ணுங்கிற சூழல்ல நான் இல்லை. நானும் வந்து பொதுவாக வேலை செஞ்சுதான் எல்லாத்துக்குமே பொதுமக்களோட சமானியனா தான் இருக்கேன். இருந்தாலும் என்னோட இதை வந்து நான் இதுக்காக பயன்படுத்திக்கிறேன். தேவையில்லாம என்னோட நேரத்தை நான் விரைவு பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி கோயில் போயிருக்கீங்களா? இல்ல, நான் இது வரைக்கும் போனதில்லை. இது வரைக்கும் போனதே இல்லை. ஆமா, நான் வந்து கோயில் கட்டுறதுக்கு அப்புறம் போகணும்னு நினைச்சேன். நன்றி 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 நன்றி.